போதைப்பொருள் தொடர்பாக இப்பொழுது அதனை முன்னிலைப்படுத்தி வியாபாரம் செய்கின்ற அல்லது நாட்டுக்கு ஆபத்தான வகையில் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற பேசுபொருளும் இப்பொழுது இலங்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. சாதியர் தமது சீருடைகளிலே மத அடையாளங்களை வெளிப்படுத்த முடியுமா? இந்த இன மத பேதங்களை கடந்து தமது தொழிலிலே தொழில் சீருடை அடையாளங்களை வெளிப்படுத்துவது முக்கியமானது. இது அந்த தொழிலுக்கான சட்டமாக இருக்கின்றபடியால் தொழில் சட்டத்தை பின்பற்றுவது அந்த தொழிலாளி அல்லது அந்த பணியாளரின் மிக பிரதானமான கடமையாகும். வணக்கம் உறவுகளே, இது லங்கா 4. இலங்கையின் அண்மைக்கால தரவுகளை, செயற்பாடுகளை, நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இப்பொழுது என்ன நடக்கிறது? இலங்கையில் இப்பொழுது சர்ச்சைகளுக்கு குறைவில்லை. அண்மை காலமாக நாங்கள் பார்த்தோமானால் பல்வேறு சர்ச்சைகள் இலங்கையிலே பேசு பொருளாக அடிக்கடி ஊடகங்கள் ஊடாக வெளிவந்த வண்ணமே இருக்கிறது. அந்த வகையில் ராஜபக்ச குடும்பத்தினர் மீதான ஊழல் மோசடிகள், அத்தோடு ராஜபக்ச குடும்பத்தினரின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் மீதானதுமான வழக்குகள், ராஜபக்ச குடும்பத்து உறுப்பினர்களை கைது செய்தல், விசாரணை செய்தல் என அந்த குடும்பம் மீதான பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் மாறி மாறி இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அதே நேரம் மற்றொரு பக்கத்திலே போதைப் பொருட்கள் பாவனையாளர்கள் தொடர்பாக, விற்பனையாளர்கள் தொடர்பாகவும் சர்வதேச ரீதியிலே இலங்கையை மையப்படுத்தி போதைப்பொருள் வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கின்ற தாதாக்கள், மாஃபியாக்கள் தொடர்பாகவும் சர்ச்சைகளும் பேசு பொருட்களும் இப்பொழுது அதிகரித்து செல்லுகின்ற அதே நேரம் போதைப்பொருள் தொடர்பாக இப்பொழுது அதனை முன்னிலைப்படுத்தி வியாபாரம் செய்கின்ற அல்லது நாட்டுக்கு ஆபத்தான வகையில் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற பேசுபொருளும் இப்பொழுது இலங்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. இதேவேளை அண்மை காலமாக பேசப்பட்ட மற்றொரு விடயம், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நடைபெற்ற விசாரணைகள் பல்வேறு கோணங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே திடீரென அனைவருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அந்த காலப்பகுதியிலே பொலிஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர அவர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்களுக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதுவும் ஒரு பரபரப்பான செய்தியாகவும் சர்ச்சையாகவும் இலங்கையிலே காணப்பட்ட அதே வேளை சமகாலத்திலே இலங்கையில் மிக மிக பேசு பொருளாக இருந்த மற்றொரு விடயம் சிறை கலவரங்கள். ஆரம்பத்திலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே தொடங்கிய கலவரம் என்பது சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தற்பொழுது சமகாலத்திலே 5க்கும் மேற்பட்ட சிறைகளிலே கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது திட்டமிடப்பட்ட கலவரங்கள் எனும் ஒரு பக்கம் இருக்க, இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் இருக்க, இந்த கலவரங்களின் போது பல முக்கியஸ்தர்கள் அல்லது போதைப்பொருளோடு தொடர்புடைய பாதாள உலக குழுவினர் ஒரு சிலர் கொல்லப்பட்டிருப்பதும் இது திட்டமிட்ட ஏற்பாடுகளாக இருக்கலாம் என்ற ஒரு சர்ச்சையும் இருக்கிறது. அதே போல சிறிய சிறிய சில விடயங்களும் இருக்கின்றன. மலையகத்திலே பார்த்தீர்கள் என்றால் பல கோடி ரூபாய்களை அசுவஸ்ம நிதியத்தில் இருந்து மோசடி செய்திருக்கிறார்கள். அதனை அந்த ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டிய அதிகாரிகள், இதுவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இப்பொழுது இருக்கிறது. இந்த புதிய அரசாங்கத்திலும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கின்ற அதே நேரத்திலே இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல் தொடர்பான சர்ச்சைகளும் சமூகம் தொடர்பான சர்ச்சைகளும் இருக்கின்ற நிலையில இப்பொழுது ஒரு புதிய விடயம் முளைத்திருக்கிறது. கல்முனை வைத்தியசாலையில் இருந்து, அதாவது சாதியர் தமது சீருடைகளிலே மத அடையாளங்களை வெளிப்படுத்த முடியுமா என்பது தொடர்பாக. அதாவது ஒரு இஸ்லாமிய மதத்தை கொண்ட தாதி ஒருவர் தன்னுடைய மத அடையாளமான ஆடையை, அதாவது பர்தாவை அணிந்து கொண்டு தனது தாதிய கடமையை செய்ய முடியுமா என்பது தொடர்பிலே மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு வகையிலே இரு தரப்பினர் மத்தியிலும், ரெண்டு வகையான கருத்துக்களை கொண்டவர்கள் மத்தியிலும் அவ்வாறு செய்ய முடியாது, அவ்வாறு செய்ய முடியும், செய்யத்தான் வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் மத்தியிலே ஒரு மத ரீதியான அல்லது இன ரீதியான குரோதங்களை தூண்டிவிடுகின்ற அளவுக்கு கூட இந்த செயற்பாடுகள் போய்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாங்கள் அந்த விடயத்தை எடுத்து பார்ப்போமானால் உண்மையாக
தொழில் ரீதியாக ஒரு சீருடை இருக்கும் என்றால் அந்த சீருடை தான் அங்கே முக்கியத்துவம் பெற வேண்டும். அங்கே அவருடைய மதத்தை அடையாளம் காட்டுவது நோக்கமாக இருக்க முடியாது என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. மதத்தை வெளிப்படுத்துவதற்கு, மத அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு வேறு இடங்கள் இருக்கின்றன. அந்த மத அடையாளங்களை கொண்டு வந்து தொழில் ஸ்தானங்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று எந்த விதமான சட்ட ஏற்பாடுகளும் இல்லை. அதனை பின்பற்ற முடியாது. அது எந்த வகையிலும் பொருத்தப்பாடற்ற ஒன்றாகவே இருக்கும். இஸ்லாமிய மதத்தினர் ஒருவர் பர்தாவோடு வர முடியுமானால், ஒரு ஐயர் ஒருவர் அல்லது வேறு மத அடையாளங்களோடு தங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள் இந்த தொழிலுக்கு வருகின்ற பொழுது தங்கள் ஆடைகளோடு வந்தால் அவரை ஒரு தாதியாக எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதிலே பிரச்சனை இருக்கிறது. அந்த நோயாளிக்கு அவரோடு எவ்வாறு இணங்கி செல்வது என்பதிலே பிரச்சனை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே இந்த மதவாதம் மேலோங்கி இருக்கின்ற நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மத அடிப்படையிலான அடையாளங்களை கண்டவுடன் சிலருக்கு அவர் மீதான இணக்கப்பாடுகள் இல்லாமல் போகலாம், உடன்பாடுகள் இல்லாமல் போகலாம். இதுவும் அந்த இடத்திலே பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். சில வேளை அந்த சேவையை அவருக்கு வழங்குவதற்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில தொழில்களிலே சைவ அல்லது தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றுகின்றவர்கள் பெண்கள் குங்குமம் அணிந்து சேவைகளில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. இதுவும் அந்த தாதிய சேவைக்கு ஒரு பொருத்தப்பாடு அற்றதாகவே எங்களால் அடையாளம் காண முடிகிறது. எதுவாக இருந்தாலும் இந்த இன மத பேதங்களை கடந்து தமது தொழிலிலே தொழில் சீருடை அடையாளங்களை வெளிப்படுத்துவது முக்கியமானது. இது அந்த தொழிலுக்கான சட்டமாக இருக்கின்றபடியால் தொழில் சட்டத்தை பின்பற்றுவது அந்த தொழிலாளி அல்லது அந்த பணியாளரின் மிக பிரதானமான கடமையாகும். எனவே இவை அனைவற்றையும் நாங்கள் நோக்குகின்ற பொழுது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மத அடையாளங்களோடு தங்களது பணி ஸ்தானங்களிலே, வேலை தளங்களிலே செயற்படுவது பொருத்தப்பாடு அற்றது ஒன்றே. இதை தாண்டி தாங்கள் அந்த சீருடையோடு தான் வைத்தியம் செய்வோம், அந்த சீருடையோடு தான் தாதிய சேவை செய்வோம், அந்த சீருடையோடு தான் நாங்கள் இராணுவத்திலே இருப்போம் அல்லது அந்த சீருடையோடு தான் போலீஸ் திணைக்களத்திலே இருப்போம் என்பதெல்லாம் மிகவும் பொருத்தப்பாடற்ற வாதமாகும். எனவே இந்த மத பேதங்களை கடந்து இன்றைய சூழலிலே, இன்றைய நவீன சூழலிலே அந்தந்த தொழிலுக்கான சீருடையை பின்பற்றுவதே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இதனை சமூக ஊடகவியலாளர்களோ அரசியல்வாதிகளோ தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இங்கே மத முரண்பாடுகளை, இன முரண்பாடுகளை தோற்றுவிக்க எத்தனிக்கின்ற ஒரு போக்கை சாதாரணமாக எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவ்வாறு தங்களுக்கு சாதகமாக இனமத குரோதங்களை சமூக ஊடகவியலாளர்களும் அரசியல்வாதிகளும் பின்பற்ற அல்லது ஊக்குவிக்க தணிப்பது மிகவும் தவறானது ஒரு அணுகுமுறை. இலங்கை ஏற்கனவே பல்வேறு இன மத முரண்பாடு சர்ச்சைகளிலே பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்ற நிலையில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட பிரச்சனைகள் ஆக்காமல் நாங்கள் நினைக்கிறோம் அந்த சீருடை என்பது தாதிய சீருடை தான் பொருத்தமானதாக இருக்கும். பர்தா என்பது தாதிய சீருடை அல்ல, அது ஒரு மத அடையாளம். எனவே அவர் மதத்துக்காக மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த சீருடையை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் தமது மத அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு. அவர் ஒரு தாதியாக வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தாதிய சீருடையில் அவர் அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அங்கே அந்த நோயாளி அல்லது அவரிடம் இருந்து சேவையை பெறுனர் ஒரு ஆத்ம திருப்தியோடு, ஒரு மன ஒத்துழைப்போடு அவரிடமிருந்து சேவையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என நாங்கள் கருதுகிறோம். என்ற வகையிலே இந்த விடயம் மேலும் சர்ச்சைக்குள்ளாக்கப்படாமல் ஒரு நியாயமான இடத்திலே நின்று பார்க்கப்பட வேண்டும் என்பது லங்காபோரின் ஒரு ஆழமான கருத்தாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு
0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.